நல்ல நடிகன் ப்ளஸ் நல்ல நடிகன் ஈக்குவல் டு நல்ல நண்பர்கள். இதை சொல்லும் போதே உங்களில் பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு. மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் இந்த சினிமாவில் இருக்க ஆக்டர்ஸுக்கு இடையில பாண்டிங்கே இருக்காது, எல்லாரும் பொறாம பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஸோ நாங்கள்லாம் அப்படி இல்லைடா, நாங்கள்லாம் செம்ம க்ளோஸான நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தா படத்தை இயக்குனது வெங்கட் பிரபு. அப்போது வெங்கட் பிரபு படத்தை பண்ணும்போதே அஜித் கிட்ட சொன்னாரா, எப்படி சரி விஜய் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ அதே மாதிரி ஒரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அதான் கோட் படம். இந்த படத்தை வெங்கட் பிரபு ஸ்டார்ட் பண்ணும்போதே அஜித் கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னாரா, நானும் எவ்வளோ வருஷமா தாண்டா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் விஜயை வச்சு படம் எடுன்னு, அருமையா வரும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மங்காத்தா படம் மாதிரி 100 மடங்கு இந்த படம் இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் அஜித் சொன்னது போக நம்ம விஜய் மட்டும் என்ன சும்மாவா, அஜித் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது வெங்கட் பிரபு பார்க்க போறேன்னு விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நேரம் விஜய் சொன்னாரா, அங்க போய் எனக்கு ஒரு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கால் பண்ணி அஜித் கிட்ட கொடுக்க 2 பேருமே ரொம்ப சாதாரணமா இயல்பான ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டாங்களா. மொத்தத்துல அவங்க 2 பேரும் என்னவோ நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. மூவி ஷூட்டிங் அரசியல் அப்படின்னு என்னதான் பிஸியா இருந்தாலும் கூட இந்த மாதிரி நடக்கும்போது ஃபேன்ஸுக்கு இடையில ஒரு குதூகலம் தான். இந்த பாச போராட்டத்துக்கு மத்தியில அஜித் சொன்ன மாதிரி கோட் படம் எத்தனை மடங்குன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.